முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அந்த நபியுடைய மன்ஹஜில் இருந்தாங்க. ஆகவே இது ஒரு மன்ஹஜ் புத்தகம், இது வெறும் அகீதா புத்தகம் என்று நினைத்தால் அது தவறு. அகீதாவுக்கும் மன்ஹஜுக்கும் தொடர்பு இருக்குது, ஒன்றோடு ஒன்றை இணைக்கப்பட்டது, பிரிக்க முடியாது. ஆகவே உலமாவிடம் அகீதா மன்ஹஜ் வேறா அப்படின்னு கேட்கும்போது, அகீதா என்பதை சரியான மன்ஹஜ் வழியாக தான் கிடைக்கும் அப்படின்னா, சரியான வழிமுறை. இப்போ ஆதாரங்களை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல. அப்போ தீனுடைய வழிமுறை ஆதாரங்களை எப்படி அணுக வேண்டும்? முதல்ல எங்கிருந்து தொடங்குவோம்? குர்ஆனிலிருந்து, அப்புறம் அதற்கு விளக்கமாக இருக்கிற ஹதீஸிலிருந்து, அப்புறம் சஹாபாக்கள் அது எப்படி விளங்குனாங்க, இதுதான மன்ஹஜ், இதுதான வழிமுறை. அப்போ இந்த வழிமுறை உடச்சு விட்டுட்டு வேற மாதிரி ஒருத்தர் பண்ணார்னா என்ன ஆகும்? தீனை சரியா விளங்குவாரா? விளங்கவே மாட்டார். அதே மாதிரி அகீதாவுடைய விஷயத்தையும் விளங்குவதற்கு மன்ஹஜ் முக்கியம். அந்த மன்ஹஜின் அடிப்படையில் துவக்கப்பட்டதான் இந்த புத்தகம். ஆகவே தான் இந்த புத்தகத்துடைய மன்ஹஜை பார்த்தீங்கன்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தை, அடுத்து ரசூலுடைய வார்த்தை, அடுத்து சஹாபாக்கள் அல்லது தாபியோட தபத்தாவினுடைய கூற்றுகள், அதற்கு அடுத்து இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபாயிதா என்ன? வேறு எதுவும் வளவள கொல கொல எதுவுமே இருக்காது. உண்மையா இல்லையா? வேற எதுவுமே இருக்காது. இதை பாடமா நடத்தக்கூடிய அறிஞர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இது தொழுகப்பட்ட காலத்திலிருந்து. ஏன்னா இதே இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவங்களும் பாடமா நடத்தினாங்க. முதல்ல சலாசத்துல் உசூல் 3 அடிப்படைகளை நடத்துவாங்க. அதற்கடுத்து ஷிர்கை தௌஹீதையும் பிரித்து காட்டக்கூடிய அல் கவாயிதுல் அர்பா 4 சட்டங்கள், 4 விதிகள், காயிதாக்கள், அதை நடத்துவாங்க. இது ரெண்டுமே சின்ன சின்ன பாடங்கள். அதற்கு அடுத்த நிலை இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் தௌஹீதுடைய பாடத்தை விரிவாக நடத்துவதற்காக, அதே நேரத்தில் ஆழமா பாடங்களில் மனதில் நிறுத்துவதற்காக சலஃபுடைய வழிமுறையிலே அவங்க தொகுத்தது தான் இந்த புத்தகம். அவங்களுடைய எல்லா புத்தகங்களும் அப்படிதான் இருக்கும், எல்லா ஏடுகளும் அப்படிதான் இருக்கும். சலஃபுடைய வழிமுறைங்கிறத நீங்க அதை அறிந்து கொள்ளணுமா? எப்படி ஒரு புத்தகம் சலஃபிட துவக்கப்பட்டுச்சுன்னு அறிந்து கொள்ளணுமா? புகாரி, முஸ்லீம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா எதை வேணா எடுத்து பார்த்தோம் தெரியணும். எப்படி இருக்கும் அந்த வழிமுறை? குர்ஆனுடைய ஆயாத், ஹதீஸ்கள். ஹதீஸ் கிதாபா இருந்தா கூட, புகாரியே இருந்தாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் குர்ஆனுடைய ஆயத் தரவு சம்மந்தப்பட்டு கொடுக்கணும்னு நினைச்சா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை கொடுப்பாங்க, அப்புறம் ஹதீஸ்களை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹதீஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு அசர் என்று சொன்னால் சஹாபா கூற்று இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா, அவங்க என்ன செய்வாங்க? அடுத்து அந்த ஹதீஸை விளக்கும் விதமாக சஹாபாக்கள் கூற்று இருந்தால் அதையும் சேர்த்துருவாங்க. ரொம்ப அரிதா தன்னுடைய வார்த்தை குல்து, நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இதுதான் நம்முடைய சலஃப் இல்ம, மார்க்க அறிவை கற்றுக்கொண்டது, கற்றுக் கொடுப்பதும். இதுதான் ஆசாருடைய வழிமுறை. அசரியா அவருடைய, அசரி என்பவர் அவர் தான். அவருடைய கருத்துக்கள், அவருடைய வியாக்கியானங்கள் அதிகமாக இருக்காது. அடுக்கடுக்கு 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 குர்ஆன் ஆயத்தில் ஹதீஸ்கள் அப்படியே தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து முக்கியமாக என்ன புரியணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அசரியா வழிமுறை, சலஃபியா வழிமுறை. இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நூலை படிக்கிறவர் அதே வழிமுறையில் இதை பார்க்கலாம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா இந்த புத்தகத்துடைய கருத்தை முன்வைத்த தாவாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ஏன் இன்னைக்கு நமக்கு அந்த வெற்றி கிடைக்கல? கிடைக்கிற வெற்றியும் பறி போயிடுச்சு. தௌஹீதுடைய பிரச்சாரம் நலிந்து போவதற்கும், சிதைந்து போவதற்கும், பலவீனப்பட்டு அழிந்து போவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எப்போ இந்த ஒரு இலக்கு, ஃபோக்கஸ், அல்லாஹ்வுடைய இபாதாவுடைய இதுதான் அடிப்படை அப்படிங்கிற ஃபோக்கஸை விட்டுட்டு மக்கள் எதுலையோ கால் வைக்கிறாங்களோ, எதுக்கோ குழு சேர்றாங்களோ, எதுக்கோ கட்சி ஜமாத், எதுக்கோ சிந்தனை இயக்கங்கள் அப்படி இப்படி கட்டி எழுதி ஒரு ஹிஸ்பை உருவாக்குறாங்களோ, அந்த ஹிஸ்பு எதுவுமே அல்லாஹ்வுடைய ஹிஸ்பா இருக்காது. ஹிஸ்புல்லா அல்ல. தௌஹீதை முன்வைத்து பேசக்கூடிய அந்த தௌஹீதுங்கிற நன்மை தான் அல் அம்ரு பில் மஅரூஃப்ல மகத்தானது, முதல் இடத்துல இருக்கக்கூடியது. தடுக்கக்கூடிய பாவங்கள்ல, தீமைகள்ல, நஹியன் முன்கர்ல முதல் இடத்துல இருக்கிற ஷிர்க். அந்த தாவா இலக்கை நோக்கமா வச்சு அதுல திசை மாறாம கொண்டு போகக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதுதான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய நோக்கமா இருந்தது. அதை அவங்க நிலைநாட்டி காட்டினாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த உதவி கொடுத்த, அந்த உதவி கிடைச்சது எப்படி தெரியுமா? அவங்களுடைய ஒரு பரக்கத்தான தாவா. ஏன்னா அது நபியுடைய நுபுவத்தின் அடிப்படையில், நுபுவாவுடைய பாதையில மன்ஹஜில் இருந்துச்சு. அவங்கதான் அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான். இன்னைக்கு
அங்கே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய தர்காக்கள், அது இது பிதத்துகள், ஷிர்க்குகள், இது எதுவுமே அறியாமல் அவங்க உருவாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னுட்டா அங்கே இருக்கிற எல்லாருமே தௌஹீதுடைய விஷயம். மற்ற நிறைய வழிகேடுகள் பிற்காலத்தில் குறிப்பாக வழிகட்ட கூட்டங்கள் அங்கங்கே பரவி வெளியில் இருக்கக்கூடிய கூட்டங்கள், வழிகட்ட சிந்தனையாளர்கள், ஹவாரி சிந்தனை உள்ளவர்கள், இப்படி பலர் சவுதி அரேபியாவில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுவதற்கு காரணம் பிறகு அந்த வழிகட்ட கூட்டங்கள், இஹ்வானுல் முஸ்லிமீன் அல்லது வேறு இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள், ஹிலாஃபத்துங்கிற பெயரில் மக்களை திரட்டக்கூடியவர்கள், அவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய ஃபித்னாக்களை உலகம் முழுக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தமிழ்நாடு போன்ற இடத்துல செலபிக்கிற பெயரில் கூட ஹவாரி சிந்தனையை, ஆட்சியாளருக்கு எதிராக விமர்சன போக்கை உருவாக்கி அதன் மூலமாக மிகப்பெரிய வெறுப்பை, சுன்னாவுக்கு மாறான வழிமுறைக்கு, மன்ஹஜுக்கு மாறான பாதையில் போறதுக்கு எவ்வளவு தாய்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களை விட்டு மக்களையும் பாதுகாக்கணும், அவர்களுக்கு நேர்வழி காட்டணும். இது எல்லாமே தௌஹீதுடைய தேவாவிலிருந்து வழிகட்டு மன்ஹஜுடைய பாதையிலிருந்து வழிகட்டு போறது. யாரு தௌஹீதுடைய புத்தகத்தை ஒழுங்கா நாம் உள் வாங்கி ஒரு உயிரோட்டத்தை அறிஞ்சு பிடிச்சோமோ, இருக்கிற பிரச்சனையில இதுதான், இது எதிர்கொள்ற பிரச்சனை தான் உலகத்திலே பெரிய பிரச்சனை விளங்குறோமோ, அப்ப இதை தவிர சிறந்த மருந்து இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட குர்ஆன் ஆயாத்துக்களை விட, ஹதீஸ்களை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே இல்லைன்னு நம்ம விளங்க முடியும். ஒருத்தர் தன்னை தௌஹீத்வாதி நினைச்சா கூட அவர்கிட்ட எப்படிலாம் ஷிர்க் அவரை அறியாமல் வரும்னு விளங்க முடியும். அப்ப ஏன்னா படைப்பின் நோக்கத்தை பற்றி பேச்சு இது உண்மையா இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்க அகீதா புத்தகத்தை மட்டும் படிக்கவில்லை, மன்ஹஜுடைய புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களுக்கு பாடம் நடத்தியவருக்கு பரக்கத் செய்யட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது மன்ஹஜுக்கான புத்தகம். இதை உள்வாங்கியவர் தௌஹீதுடைய தாவாவை இதே வழிமுறையில் தடம் மாறாமல் ஃபோக்கஸோடு செய்வார். வேறு எந்த குழப்பத்தையும் கொண்டு வர மாட்டார், ஃபித்னாக்கள் கொண்டு வர மாட்டார். இதன் அடிப்படையில் தான் மக்களை அவர் பிரிப்பார். எப்படி? மக்களிடம் பிரிவினை வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும், தௌஹீதா ஷிர்கா குஃப்ரா, மன்ஹஜ் இந்த மன்ஹஜா வேற மன்ஹஜா, இதுதான் அடிப்படை. சுன்னா இதைத்தான் கொண்டு வந்துச்சு. இந்த சுன்னா கொண்டு வந்ததை, நுபுவத்து கொண்டு வந்த, ரிசாலத் கொண்டு வந்ததை இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வந்தாங்க. அதாவது உயிர்ப்பித்தார்கள். ஆகவேதான் அவர்கள் முஜத்தீத், புதுப்பித்தார்கள், உயிரூட்டினார்கள், மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். மக்களிடம் மறுமலர்ச்சி வர வேண்டுமா, உலகத்தை மாற்றணுமா, அதுக்கான எது சிலபஸ், அதுக்கான கரு, அதற்கான மெயின் தீம், கான்செப்ட் என்ன, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய புரட்சியின் ரத்தின சுருக்கமான கொள்கை என்ன, நம்பிக்கை என்ன, நம்பிக்கையை மாத்தினாதான் மக்கள் மாறுவான். அதுக்கான சிலபஸ் தான் இது. இது வெறும் நம்ம படித்தோம், நான் இந்த புத்தகத்தை படித்தேன் அப்படிங்கிறது அல்ல. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதோடைய உயிரோட்டம் நமக்கு முழுக்க உள்வாங்கும். இதை பார்க்குற பார்வை மாறணும். இது ஏதோ நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், நான் என் வாழ்க்கையில் ஷிர்க்கை விட்டு விலகி கொள்ளணுங்கிறக்கா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது மட்டும் அல்ல. இன்னைக்கு பூமி முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு, அது நம்ம பகுதியாக இருக்கிற வேறு எந்த பகுதியாக இருக்கிற பிரச்சனைக்கு மருந்து கொடுக்கக்கூடிய மகத்தான மருத்துவம் இதில் இருக்குது. அந்த மருத்துவத்தை சரியான முறையில் அதற்கான சிகிச்சையை செய்யக்கூடிய ஒரு மருத்துவராகத்தான் ஒரு மனிதன் இருக்கணும். மருத்துவம் பண்றவன் மருந்து அறிஞ்சிருந்தாலும் சிகிச்சை முறையை மாற்றி மாற்றி பண்ணானா அதில் ஒரு பலன் தராது. சாப்பிட வேண்டிய நேரத்தில் இந்த மருந்து இந்த நேரத்தில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், மற்ற நேரத்தில் மக்கள் எப்படியோ சாப்பிட்றாங்கன்னா அதனுடைய பலன் இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி ஒரு மருந்து பழிக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப அல்லாஹ் அதில் ஷிஃபா வைத்திருக்கிறதுக்கு அந்த ஷிஃபாவை தடுக்கக்கூடிய தடைகளை அகற்றணும். பத்தியம்னு அதனால தான் சொல்கிறோம், தடைகளை அகற்றுவது. மருந்து சாப்பிடுவார், ஆனால் அவருக்கு சொல்லப்பட்ட பத்தியத்தை கடைபிடிக்க மாட்டானா என்ன ஆகும்? மருந்து பலிக்காது, ஏன்னா வேலை செய்யாது. அதுபோல தான் தௌஹீத ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் தௌஹீத் தெரியும், ஆனால் பத்தியம் அவர் இல்லை. அதான் மன்ஹஜில் உள்ள கேடு. இன்னைக்கு தாயிகள் நிறைய பேர்ட்ட வந்திருக்கிற கேடு, சாபக்கேடு, அல்லாஹ்வுடைய தண்டனை. என்னன்னு கேட்டா இதுல பத்தியம் அவங்கள்ட்ட இல்லை. நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு நிறைய வழிகேடுகள், இன்னைக்கு வழிகட்ட கூட்டங்கள், பிரிவினைகள், புது புது சிந்தனைகள் உருவாக காரணம் அவங்கள்ட்ட பத்தியம் இல்லை. இது தங்களுக்கு படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க சமூகத்துக்கு எந்த வகையிலும் பலன் அளிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொடுக்கறத விட மோசமான பக்க விளைவுகள் தரக்கூடிய எவ்வளவோ வழிகேடுகளை அவங்க பரப்புவாங்க. கேட்டால் நானும் தௌஹீத் தான், தௌஹீத்வாதின்னு சொல்லுவாங்க, தௌஹீத் ஜமாத்து சொல்லுவாங்க, அல்லது சலபி ஜமாத்து கூட சொல்லிக்கலாம்.
அஹ்லே ஹதீஸ் ஜமாத்து கூட சொல்லிக்கலாம். என்ன சொன்னா என்ன, அஹ்லுஸ் சுன்னா அஸ்ஸலஃபு ஸாலிஹுடைய சரியான மன்ஹஜ்ல உள்ளவர் அவரு இல்ல, அவர் விட்டு விலகணும், அவங்கள விட்டு விலகணும். அதை பத்தி தெளிவு உள்ளவர் தான் தன்னுடைய மன்ஹஜை காப்பாற்ற முடியும். ஏன்னா யாரோட நெருக்கமா இருக்கிறோம், யாரை நாம் எதன் காரணமா நேசிக்கிறோம் என்பது அந்த அளவுகோல் சரியான அஹ்லுஸ் சுன்னாவுடைய உசூல் அடிப்படையில் இருக்க வேண்டும். விளங்குங்கள் சகோதர சகோதரிகள், உசூல் அடிப்படைகள் மாறக்கூடாது. சில விஷயங்கள் இஜ்திஹாதுல கருத்து வரலாம், அது மசாயில் கருத்து வேறுபாடு. உசூல்கள் மாறக்கூடாது. அந்த உசூல்களை தெளிவா சொல்லக்கூடிய தாவாவுக்கான புத்தகமாகவும் இதுதான் இருக்குது. பாருங்கள், இல்ம், அமல், தாவா மூன்று ஒன்று இணையும் கிதாபு தௌஹீதுல. முதல்ல இந்த இல்ம் இல்லாம எந்த இல்ம் படிச்சா எல்லாம் நாசம், வேஸ்ட். அவதான் இந்த இல்ம் முதலாவது நாள் தான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமான செய்தி இது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் சூரா முஹம்மத் 47 சூரா 19 ஆயா. வஸ்தௌஃபிர் லிதம்பிக். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் பாவங்களுக்காக நீங்க அல்லாஹ்வோட உங்கள் பிழைகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள். இது அமல். இந்த அமலை சொல்லுவதற்கு முன்னாடி, கட்டளையிடுவதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா இல்மை முற்படுத்துறான். ஆக இந்த இல்ம் இல்லாம எந்த அமலும் ஏற்கப்படாது. இரண்டாவது, அமலை சீர்திருத்தக்கூடியது எல்லாமே நம்முடைய சரியான அகீதா இருந்தாதான், அதற்கான கல்வி இது. ஏன்னா தௌஹீத் இல்லை என்றால் ஷிர்கோடு உள்ள ஒருத்தருடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான், எல்லாத்தையும் அழிச்சிருவான். வல தகூனன்ன மினல் காசிரீன். அவர்கள் யார் இதில் இருக்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். மூன்றாவது தாவால மகத்தான சிறந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. அது தௌஹீதை நோக்கி அழைப்பதை விட வேறு ஒன்று இல்லவே இல்லை. உண்மையா இல்லையா சகோதரர்களே?